நேற்றைக்கு முந்தைய நாள் இரவு விஜய் அவர்கள் பரப்புரையில நடந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்குனுச்சு, வருத்தத்துக்கு உள்ளாக்குனுச்சு. 41 பேர் அந்த விஷயத்துல பங்கேற்று அதன் கூட்ட நெரிசல்னால இறந்திருக்கிற செய்திகள் நம்ம பார்க்க முடியுது. அந்த சம்பவத்தப்ப என்ன நடந்தது, என்ன பிரச்சனைகள்லாம் நடந்ததுங்கிற முழுமையான முதல் தகவல் அறிக்கையை தற்போது காவல்துறை தரப்புல இருந்து என்ன பதிவு செஞ்சிருக்காங்கிற விஷயங்கள் வெளியே வந்திருக்கு. எஃப்ஐஆர்ல சொல்லப்பட்டிருக்க பல விஷயங்கள் அதிர்ச்சிக்குள்ளாக்குற விஷயங்களா இருக்கு. எஃப்ஐஆர்ல சொல்லியிருக்கிற விஷயங்கள் ஒவ்வொன்றா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இப்பயும் நம்ம ஸ்டில் இதே கரூர்ல எந்த இடத்துல பரப்புரை நடந்ததோ அந்த இடத்துல தான் நிக்கிறோம். எஃப்ஐஆர்ல சொல்லப்பட்டிருக்க விஷயங்களை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய காட்சிகளோட ஒப்பிட்டு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். எஃப்ஐஆர்ல முதல் எடுத்தோன்னே அந்த இன்ஸ்பெக்டர் அதில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, 27ஆம் தேதி விஜய் அவர்களுடைய பரப்புரைக்கு அனுமதி கேட்கப்பட்டது. இந்த பகுதியின் மாவட்ட செயலாளர் மதியழகன் அவர்கள் பேர்ல அனுமதி கேட்கப்பட்டதுங்கிற விஷயம் சொல்லியிருக்கு. 11 நிபந்தனைகளோட காவல்துறை அனுமதியை கொடுத்திருக்கிறாங்க. காவல்துறை தலைவர், மத்திய மண்டலம் மற்றும் கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களோட மேற்பார்வையில கூடுதல் காவல் கண்காணிப்பாளர், துணை காவல் கண்காணிப்பாளர், ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள் மற்றும் ஆளுநர்கள், ஊர்காவல் படையை சேர்ந்த சுமார் 500 காவலர்கள் பாதுகாப்பு பணிக்காகவும் அனுப்பப்பட்டிருக்கிறதா எஃப்ஐஆர்லயே குறிப்பிட்டிருக்கிறாரு. இந்த எஃப்ஐஆரை அவர் ஃபைல் பண்ற டைம் அன்று இரவு 9 மணிங்கிறத அவருடைய எஃப்ஐஆர் டைமிங்ல குறிப்பிட்டிருக்கிறாங்க. காலையில 9 மணில இருந்து தொலைக்காட்சிகள்ல 12 மணிக்கு கரூருக்கு விஜய் அவர்கள் வந்துருவாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருந்த விஷயத்தின் காரணமா கிட்டத்தட்ட 10 மணில இருந்தே இங்க மக்கள் கூட தொடங்கிட்டாங்க அப்படிங்கிறதையும் தன்னுடைய எஃப்ஐஆர் காப்பியில இன்ஸ்பெக்டர் குறிப்பிட்டிருக்கிறாரு. 12 மணிக்கு விஜய் அவர்கள் வந்துருவார்னு சொல்லியிருந்ததுனால 10 மணில இருந்தே மக்கள் வர தொடங்கினது எங்கன்னா வேலுச்சாமிபுரம் மெயின் ரோடு, இப்ப நம்ம நின்றுட்டு இருக்க இந்த ரோட்ல, அதோட சேர்ந்து கோவை சாலை நேரா அந்த ரோட்ல போனா, இப்ப நம்ம ரைட் எடுத்தோம்னா இந்த ரோடு ஈரோடு வர பகுதி கரூர்ல இருந்து நேரா போயிருந்தா கோவை சாலை, அந்த பகுதிகளில் முனியப்பன் கோவில் ஜங்ஷன், கோவை சாலை, திருக்காம்புலியூர் ரவுண்டானா, மதுரை சேலம் பைபாஸ் ரோடு ஆகிய எல்லா இடங்கள்லையும் கூட்டம் அப்பயே காலையில 10 மணில இருந்தே அதிகமாகிறத பார்த்திருக்க முடியுதுங்கிறத இன்ஸ்பெக்டர் தன்னுடைய எஃப்ஐஆர் காப்பியில குறிப்பிட்டிருக்கிறாரு. கரூர் மாவட்ட செயலாளர் இந்த மாதிரி பர்மிஷன் வேணும்னு கேட்கும் போது அங்க 10,000 பேர் கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத குறிப்பிட்டிருந்தாரு. ஆனா 10 மணில இருந்தே கூட்டம் தொடங்கினதன் காரணமா ஒரு 25,000த்திற்கும் மேற்பட்டோர் இந்த பகுதிக்கு வந்தாங்க அப்படிங்கிறத எஃப்ஐஆர் காப்பியில சொல்லியிருக்கிறாங்க. சாயங்காலம் 4:45 மணிக்கு 12 மணிக்கு வருவார்னு விஜய் அவர்களுடைய செய்திகள் எல்லாம் இடம்பெற்றது. ஏன்னா அபிஷியல் பேஜ்ல குறிப்பிட்டிருந்தாங்கன்ட்டு சாயங்காலம் 4:45 மணிக்கு கரூர் மாவட்ட எல்லை பகுதியான தவிட்டுப்பாளையம், வேலாயுதம்பாளையம்ங்கிற பகுதிகளுக்கு விஜய் அவர்கள் வந்துட்டாரு. ஆனா வேண்டுமென்றே காலதாமதம் செய்திருக்கிறாரு அப்படின்னு எஃப்ஐஆர் காப்பியில குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே தன்னுடைய நிபந்தனைகள்ல ரோட் ஷோக்கான அனுமதிகள் கொடுக்கப்படாம தான் இருந்தது. ஆனாலும் திட்டமிட்டு வேண்டுமென்றே ரோட் ஷோ சில இடங்கள்ல செஞ்சாரு, அங்கங்க சில இடங்கள்ல ரோட் ஷோ விஜய் அவர்கள் செஞ்சாரு அப்படிங்கிறதையும் தன்னுடைய எஃப்ஐஆர் காப்பியில குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த ரோட் ஷோ காரணமா விஜய் அவர்கள் வர பகுதிகளிலையும் நிறைய போக்குவரத்து நெரிசல், மக்கள் கூட்டம் அப்படிங்கிறது நடந்துச்சு அப்படிங்கிறதையும் எஃப்ஐஆர் காப்பியில குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த ரோட் ஷோ, விஜய் அவர்களுக்கான வரவேற்பு ஆகியவை இன்னும் அந்த மக்கள் கூட்டத்தை அதிகப்படுத்துறது, தாமதத்தை இன்னும் ஏற்படுத்துறதுங்கிற 2 விஷயங்களும் தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டே இருந்துச்சு. சாயங்காலம் 6 மணிக்கு முனியப்பன் கோவில் ஜங்ஷன்ல, அதாவது இதுக்கு உள்ள நுழையிற ஜங்ஷன் நினைக்கிறேன், இந்த இடத்துல ராங் ரூட் வழியா விஜய் அவர்கள் வராரு. இது இந்த பக்கம் வண்டி போறதுக்கான வழி, அது அந்த பக்கம் வண்டி போறதுக்கான வழி. ஆனா விஜய் அவர்கள் அந்த சைட்ல ராங் ரூட் வழியா வந்தாரு அப்படிங்கறதையும் எஃப்ஐஆர் காப்பியில குறிப்பிட்டிருக்காங்க. சரியா 7 மணிக்கு தான் இந்த வேலுச்சாமிபுரம் ஜங்ஷன், இந்த இடத்துக்கு திரும்புற இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துக்கு திரும்புற இடத்துக்கு 7 மணிக்கு தான் விஜய் அவர்களுடைய வண்டி வந்திருக்கு. அந்த இடத்துல வேணும்னே சிறிது நேரம் காலதாமதம் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் எஃப்ஐஆர் காப்பியில குறிப்பிட்டிருக்கிறாங்க. அந்த இடத்துல பாதுகாப்பு பணியில் இருந்தக்கூடிய காவல்துறையினர் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கூட்டம் அலைமோதுது, மக்களிடையே ஒரு தேவையற்ற எதிர்பார்ப்பு ஏற்படுத்தி அசாதாரண சூழல் நிலவுது, இந்த சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க, இது மேபி ஏதாவது மூச்சு திணறல், உயிர் சேதங்கள் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் அந்த கட்சியின் யாரு விண்ணப்பம் மனு கொடுத்திருந்தாரோ அந்த மதியழகன் அவர்களுக்கும், புசி ஆனந்த் அவர்களுக்கும், இணை செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களுக்கும் பல முறை தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறத எஃப்ஐஆர் காப்பியில குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஆனா இவர்கள் காவல்துறையினர் சொன்னதை பொருட்படுத்தாம மீண்டும் மீண்டும் அந்த கூட்டம் நடத்துற இடங்கள், மக்கள் சந்திப்பு, அந்த ரோட் ஷோ இதெல்லாம் அசாதாரண சூழலை இன்னும் அதிகமா ஏற்படுத்துனுச்சு அப்படிங்கிறதையும் எஃப்ஐஆர் காப்பியில குறிப்பிட்டிருக்காங்க. அதன் காரணமா இந்த பகுதிகளில் நம்ம இப்ப நிற்கும் போதே பார்க்க முடியுது, இந்த பகுதிகளில் இந்த தகர கொட்டகைகள்லாம் மேல அமைக்கப்பட்டிருக்கு. இந்த பகுதியில மரம் இருக்கு. இதற்கு மேல எல்லாம் கூட்டத்தின் காரணமா தகர கொட்டைக்கு மேல, இந்த மரத்துக்கு மேல அப்படின்னு தொண்டர்கள் ஏறுறாங்க. கீழையும் கூட்டம் நிறைய இருக்கு. அதன் காரணமா மரங்கள் உடையுது. நிறைய கூட்டத்துல அதிக மனிதர்கள் மரத்து மேல ஏறனால மரம் உடையுது, அங்க தகர கொட்டைகள் உடையுது. அதன் காரணமா கீழே இருக்கக்கூடிய மனிதர்கள் மேல
மேல இருந்த மக்கள் கீழே விழுகுறாங்க. ஒரு அசாதாரண சூழல் நிலவுது. அதோட மதியானத்துல இருந்தே நின்னதன் காரணமா ஒழுங்கா தண்ணி போன்ற அடிப்படை வசதிகள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்படல. ஆல்ரெடி மதியானத்துல இருந்து சாப்பிடாதனால டயர்டா இருக்கிறாங்க. அதன் காரணமா மேல இருந்து கீழே விழுந்தவங்க, ஒரு கூட்ட நெரிசல் அப்படின்னு ஒரு அசாதாரண சூழல் காரணமா ஒரு 11 பேர் இறக்கிற செய்திகள் வருது அப்படின்னு 9 மணிக்கு எஃப்ஐஆர் காப்பியை ஃபைல் பண்ணும்போது இன்ஸ்பெக்டர் தன்னுடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறாரு. அதற்கு பிறகாக தான் மருத்துவமனைக்கு போறாங்க. அதற்கு பிறகு நடந்த நிகழ்வுகள் எல்லாருக்குமே நமக்கு அனைவருக்குமே அறிந்ததுதான். 41 உயிர்கள் இப்போது வரை இறந்திருக்கிற செய்திகளை பார்க்க முடியுது. என்ன நடந்தது அந்த டேல, காலையில இருந்து நிபந்தனை வாங்கினது அந்த இடத்துல இருந்து எத்தனை நிபந்தனைகள் கொடுத்தாங்க, போலீஸ் தரப்புல இருந்து கொடுக்கப்பட்ட அறிவுரைகள்லாம் என்னென்ன, காலதாமதம் விஜய் அவர்கள் செஞ்சாரு, ராங் ரூட்ல வந்தாங்க, இவங்க மறுபடியும் உயிர் சேதம்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு அறிவுரை சொல்லியும் புசி ஆனந்த் அவர்களோ, சிடிஆர் நிர்மல் அவர்களோ, இல்ல இந்த மாவட்ட செயலாளரோ கேட்கல அப்படிங்கிற விஷயங்களையும் தன்னுடைய எஃப்ஐஆர்ல குறிப்பிட்டிருக்காங்க. ஒட்டுமொத்தமா எஃப்ஐஆர்ல சொல்லியிருக்கிற செய்திகள் இதுதான்.